இரவு முழுவதும் ஒன்றுமில்லை என்று வெறுமையோடு வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால், எந்த இடத்துல ஒன்றுமில்லை எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் நன்மையை அவங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்தார். உங்கள் கண்கள் காணும்படி உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும், உங்களை விட்டு அதை வியாதி சுகமடையும். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன் மீது அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படி, உங்களை குணமாக்கும்படி, உங்க கட்டுகளை அறுக்கும்படி, உங்க கடன் பிரச்சனைகளை மாற்றும்படி, உங்க துயர எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கும்படி, சஞ்சலத்தை நீக்கும்படி இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் பேசுகிறார். இந்த ஜப வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கேட்டார், உள்ள படகத்தல நீ விசுவாசிக்கிறியா? வலையை போட நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று. ஐயா, நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்று கிடைக்கல, ஒன்று நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, எனக்கு எதுவுமே நடக்கல பாஸ்டர் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நடக்காது இருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு நடத்துவார். கல்லான இருதயங்கள் எல்லாம் சரதையான இருதயமா இன்னைக்கு மாற்றுவார். எந்த நன்மை உன் கண்ணுக்கு தெரியாம இத்தனை ஆண்டுகளாய் மறைந்து கிடந்ததோ இந்த ஜப வேளையில கர்த்தர் உன் குடும்பத்துக்கு தான் தீர்க்கமா பேசுகிறார், உன் பிள்ளைக்கு தான் தீர்க்கமாய் பேசுகிறார். நீங்கள் பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். தேவன் உங்க நடுவில் அற்புதம் செய்வார்.